ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொலாக். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து ஒரு 3வது ப்ரோமோ வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து எல்லாருமே ரம்யா வந்து டேரக்டர் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸ் வந்து கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா, ரம்யானால இவங்களுக்கு வந்து பெரிய அளவு கண்டென்ட் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படா போவாங்க அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே வாய் விட்டனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த வாரம் கேப்டனாக கூட ரம்யா தான் இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இருந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ரம்யா கேப்டனாக இருக்காங்க. கேப்டனாக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வெளியே போக முடியாது. அவங்களே ஓப்பன் ஸ்டேஜில் கொஞ்சம் மரியாதைக்குரிய நடந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வெளியே போன மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லாமே வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி விளாண்டு தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸே வந்து பார்த்திங்கன்னா, ரம்யா வந்து எப்போரா வெளியே போயிட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அவங்களே தேவையில்லாமல் லூஸ்டாக விட்டாங்க. அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இல்லை நான் என் கேமை புரிஞ்சு விளாட்றேன் அப்படின்னு சொல்லி விளாண்டுருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் கோட்டை வந்து ரம்யா வந்து வெளியே போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து வந்து எனக்கு டேஞ்சர் சோன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே தான் இருக்கார். ஒருவேளை எஃப்ஜே வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஜேக்காக வந்து மற்றவங்கள பலிக்கட் ஆக்குறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் லீஸ்ட் ஓட்டில் வந்து எஃப்ஜே, பிரஜின் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி போய்ட்டு இருக்குது. ஏன்னா பப்ளிக்காக வந்து சொல்லும்போது விஜய் சேதுபதி அசிங்கப்படுத்துன மாதிரி ஆகி போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நானே இந்த ஹவுஸை எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணுறாங்க, நானே பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போகிறேன், கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ரம்யா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிட் ஆயிடுவாங்க. இன்றைக்கி எவிட் ஆகிடுவாங்க. 2 வீக்ஸும் கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாய் விடாமல் இருந்தேன்னா, இன்னும் ஒரு 7 நேரம் இருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 பார்த்தீங்கன்னா 7 நேரம் இருந்தாலும் 70,000 வந்திருக்கும். இன்னும் வேறு மாதிரி கேம் விளாண்டுருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மென்டலி அவங்க வந்து அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.